வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாய் பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையிலிருந்து விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் வேத வசனத்தை அறிந்து வேத வசன உதவியோடு நாங்கள் அதிகமாக தேசங்களுக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த பாடலை நான் பாடுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப 2 நாளாக எனக்கு சங்கீதம் 136 இருக்கிற வசனங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது, அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் என்னுடைய தனி ஜெபத்திலே ஜெபிப்பது வழக்கம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை தள்ளினவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை. இன்றைக்கு காலையில பார்த்தால், நான் என்னுடைய மெசேஜ்கள் டைம்ல பார்த்தால், ஒரு ஊழியக்காரர் இந்த இந்த 136 சங்கீதம் இந்த வசனங்களை சொல்லி சொல்லி அவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் ஆவியானவர் எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் என்றால், பரலோகத்திலிருந்து அங்கே எல்லோருக்கும் ஒரே விதமான வார்த்தைகளை தான் ஆவியானவர் கொடுக்கிறார். ஆனபடினா அந்த ஆவியானவருடைய வார்த்தைகளுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அதை ஜெபத்திலே கை கொள்ளுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. 2 நாட்களாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லித்தான் என்னுடைய தனி ஜெபத்திலே நான் ஜெபிப்பது வழக்கம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பாடலை நான் பாடி பாடி ஜெபிப்பது. ஆனபடியா கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு பாருங்கள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு 100க்கு அதிபதியினுடைய அங்கே அவனுடைய விசுவாசத்தை குறித்து, இந்த நாட்களிலே விசுவாசத்தையும் அந்த அதிகாரத்தையும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த தாழ்மையை குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, அங்கே தாழ்மை உள்ளவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே விழுவதற்கு முன்பாக மீட்டிமை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தையும் அங்கே சமாதானத்தையும் நீடிய நாட்களையும் கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனிடத்தில் கிருபை தாங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது
அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே பார்க்கின்ற வேளையிலே அவனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வரவில்லை. அவன் தன்னுடைய மூப்பரைத்தான் அனுப்புகிறான். ஆனபடினா அதுல நாங்கள் சிலவழி யோசிக்கலாம், ஒருவேளை இந்த மனுஷனுக்கு ஏன் தானாக இயேசுனிடத்தில் வர தெரியாதா? இவனுக்குள்ளே ஏதோ ஒரு கர்வம் இருக்கிறது, இவனுக்குள்ளே பெருமை இருக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் பாருங்களேன், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் நம்முடைய இருதயங்களை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த பிஸ்னஸ்ல இருக்கின்ற வழியிலே அநேக கனடியன்ஸ் வெள்ளக்காரர்களோடு நாங்கள் அதிகமாக உரையாடல்கள் செய்யறது வழக்கம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு எனக்கும் வயசு வந்து விட்டது. ஆனால் இந்த அவர்கள் பேசுகின்ற வேளையிலே அங்கே அவர்கள் எங்களுடைய இருதயங்களை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த இருதயத்திலிருந்து தான் பாருங்கள் நம்முடைய அன்பு வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்காக நாங்கள் அதிகமாக செபிக்க வேண்டும். ஏனென்றால் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக இவர்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த குளிர் காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தானே. அது போன மாசம் நாங்கள் பட்ட பாடு இந்த குளிரினால். ஆனபடியா அந்த குளிரின் மத்தியிலே கூட அவர்கள் இந்த தேசத்தை செம்மைப்படுத்தி டெவலப் பண்ணி இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதம், அவர்கள் நன்றாய் இருக்கின்ற வேளையில, அல்ல கஷ்டமான வேளையிலே எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் நன்றாய் இருக்கின்ற வேளையில எங்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவர்கள் என்னோட பேசுகிற வழியிலே அந்த அவர்களுடைய இருதயம் என்னுடைய இருதயமும் இணைக்கப்பட்டு அந்த அவர்கள் மேல் என்னை அறியாமல் ஒரு அன்பு வரும். ஹல்லேலூயா. அதைத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் என்னுடைய உருவத்தை அவர்கள் பார்ப்பதில்லை, என்னுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு சொல்லவில்லை. இந்த அவர்கள் மேல் எனக்கு இருக்கிற ஒரு மன உருக்கம் அவர்களுக்கு அது வெளிப்படுகிறது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் காண்கிறார். வெளிப்பிரகாரமான காரியங்கள் இல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். அதனுடைய அந்த 100க்கு அதிபதி அவன் மூப்பர்களைத்தான் அனுப்புகிறான். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்திலே மூப்பர்களை அனுப்புகிறான். ஆனால் மூப்பர்களை அனுப்பினாலும் கூட அவனுடைய இருதயம் அந்த எந்த சூழ்நிலையில அனுப்பினானா அது எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவனுக்கு அதிகமான வேலை இருந்ததா, அவனால் அந்த வேலை இருந்து விடுபட முடியாத சூழ்நிலை இருந்ததா, அது நமக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், அவன் இயேசுவினிடத்தில் அனுப்புகிறான். அதுவும் தனக்காக அவன் வேண்டிக் கொள்ளவில்லை, தன்னிடத்தில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு, ஹல்லேலூயா, அவனுடைய வியாதியிலே அவன் குணப்படும்படி அங்கே ஆண்டவரிடத்திலே அவன் ஆட்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே என்ன வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள், சிறுமப்பட்டவன் மேல் சிந்த வைக்கிறவன் பாக்கியவான், அவனை கர்த்தர் தீங்கு நாளிலே விடுவிக்கிறாரா. ஹல்லேலூயா. நம்முடைய தமிழ்லயும் ஒரு பழமொழி இருக்கிறது தானே. ஹல்லேலூயா. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாய் வளரும்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இவன் அங்கே அனுப்புகிறான். அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, அப்போ இந்த அதிகாரத்திலே ஒரு அன்பான சூழல் இங்கே காணப்படுகிறது. அந்த வேலைக்காரன் மேல அவன் கரிசனையா இருக்கிறான். வேலைக்காரர் தான் என்று சொல்லி அவன் அங்கே அவர்களை தூக்கி போடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அவன் தாழ்மை உள்ளவனாய் காணப்படுகிறான். அது மட்டுமல்ல, அவனிடம் இருக்கிற மூப்பர்கள் அவர்களும் ஒரு அன்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அதை விட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரக்கமும் மன உருக்கம் கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த மூப்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீர் இந்த தயவு செய்யறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தருக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அதுக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு செய்ய அங்கே அவன் அந்த கிரியைகளின் பலனும் வருகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படினால் இந்த மனுஷன் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை அந்த வேலைக்காரர்கள் அந்த மூப்பர்கள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் யோசித்து பாருங்கள். அந்த மூப்பர்களைத்தானே அனுப்பி இருக்கிறான்னு யோசிக்கவில்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், ஒரு சிலர் சொல்லுவார்கள், எனக்கு இன்றைக்கும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், ஏதாவது ஞானஸ்தானம் எடுங்கள்னு சொன்னா, ஐயோயோ நாங்கள்
ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, எங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட நாங்கள் அவரிடத்தில் வந்து மனம் திரும்புவதுதான் முதலாவது முக்கியம் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஜனங்களோ மற்றவர்களோ சொல்லி சொல்லி ஒரு பயப்படும் ஒரு தெய்வமாகத்தான் அவர்கள் காண்கிறார்களே தவிர அவர் அன்புள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நான் தேவனை நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், ஹல்லேலூயா, நான் பாவியா இருந்தேன், நான் இக்கட்டிலே இருந்தேன், அவர் எனக்கு சமாதானத்தை தந்தார், பாவத்திலிருந்து எனக்கு மீட்பை தந்தார். அதுதான் முதலாவது காரியம். அவர் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய புறம்பான காரியங்களை அவர் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறார். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, என்னுடைய ஊரிலே நான் இருந்திருப்பேனாக இருந்தால் ஆண்டவரை அறிந்திருக்க முடியாது. ஆனபடினால் அவருக்கு அதற்குரிய வழிகளை உண்டாக்கி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கு ஆண்டவர் வந்து ரட்சித்த அந்த அந்த அன்பத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனபடியா ஆண்டவர் எப்பொழுதும் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இவன் வந்து சொல்லுகிறான், இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. எங்கேயும் பாருங்க, ஆண்டவரே சமீபமாய் வந்து விட்டார். ஆனா இவன் சொல்லுகிறான், நீர் என்னிடத்துல வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அங்கேதான் அவனுடைய தாழ்மை அங்கே வெளிப்படுகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனிடத்திலே கிருபை தங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றார். ஹல்லேலூயா. அங்கே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அன்புக்குரியவர்களே, இங்கே இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், அவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்து, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்து, அதாவது அவனுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான். அந்தபடியத்தான் அந்த கீழ்ப்பட்டிருந்த சூழ்நிலை எதுவோ தெரியவில்லை. அந்த சூழ்நிலையில் மத்தியில் ஒருவேளை தூர இடத்துல போயிருந்திருக்கலாம், ஏதோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனபடினால் அவனுக்கு மேற்பட்ட அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது கீழ்ப்படி மேல்படியை கொண்டு போகும் சொல்லப்படுகிறது. எங்கள் வீடுகளில் பாருங்கள், எல்லா வீடுகளிலும் அதிகமாக படிகள் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரேடியா நாங்கள் காலை வைத்து தாண்டி விட முடியாது, ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும். அந்த கீழ்ப்படிவு தான் அங்கே தாழ்மை. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அவன் அந்த மேலான அதிகாரத்துக்கு அவன் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனபடியத்தான் வேதம் சொல்லுகிறது, அங்கே அதிகாரிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும்னு சொல்லப்படுகிறது. அதிகாரிகள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுவது. அப்படி அவன் ஏற்கனவே அந்த மேலான அதிகாரி அவனுக்கு சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆனபடி அந்த வார்த்தையின் அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தான். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அவன் அங்கே இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், நீர் எங்கேயோ தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலாவது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை இங்கே இவனை குணமாக்கும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் வார்த்தைகளை சொல்லுகின்ற வேளையிலே அந்த அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்பது ஹல்லேலூயா, அது அதிகாரம் உள்ள வார்த்தை. அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அதிகமான இடங்களிலே அவருடைய போதகம் பாருங்கள், மற்ற மனுஷர்களுடைய போதகத்தை போல அல்லாமல் அதிகாரமுடையதா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரமாய் அங்கே ஆணையிட்டார். அன்புக்குரியவர்களே, அதே போலதான் அந்த 100க்கு அதிபதி அவன் எப்படி தன்னுடைய மேலாளருக்கு எப்படி அவர்கள் சொன்ன வார்த்தையின் அதிகாரத்தை புரிந்து கொண்டானோ, அதே போல தான் சொல்லுகிற வார்த்தைகளை எப்படி தனக்கு கீழானவர்கள் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அதே போல இயேசு சொன்ன வார்த்தைக்கும் அதே அதிகாரம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லப்படுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னா சேதப்படுத்தாததான் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா.
ஆனபடினால் பாருங்கள், இன்றைக்கு நான் அந்த விடியற் காலையிலே இந்த வசனங்களை எடுத்து தியானம் செய்கின்ற வழியில எழுதி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தான், அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த இயேசு சொன்ன வார்த்தையின் அதிகாரத்தை அவன் அறிந்தான். ஏனென்றால் அவனுடைய சூழ்நிலையிலே, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், அவன் தன்னுடைய சூழல்லே மேலான அதிகார சொன்ன வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படிந்தான், அவன் சொன்ன வார்த்தைக்கும் அவனுக்கு கீழே இருக்கிறவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு அந்த அதிகாரம், அந்த வார்த்தை அங்கே இயேசுவிடத்தில் வந்தால் தன்னுடைய வேலைக்காரனும் அப்படியே சுஸ்தமாவான் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. இதுதான் இந்த காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அறிந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் அதிகாரத்தோடு நாங்கள் அங்கே சொல்ல வேணும், நாங்கள் கட்டளையிட வேணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எதனை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது டிமாண்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. டிமாண்ட் பண்ணி ஜெபியுங்கள், அப்பொழுது அந்த காரியங்கள் நடைபெறும். அதே நேரத்துல பாருங்கள், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது 47 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருப்பான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் என்ன செய்கிறானாம்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆனபடினால் என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன். ஆனபடியால் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வார்த்தைகளை படிக்கிற வேளையில அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளாக நாங்க படிக்கின்ற வேளை அதை நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படிதான் எனக்கு நடக்கும், அதை மனதுக்குள்ளே சொல்லி கொண்டிருக்காதீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய மைண்ட் ஏற்றுக்கொள்ளுகிறது. நீங்க நெகட்டிவா பேசினாலும் மைண்ட் ஏற்றுக்கொண்டு அந்த மைண்ட் அதே காரியத்தை தான் தன்னுடைய சரீரத்துக்கு அது செயல்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தை என்பது மிகவும் முக்கியம். அதுவும் தேவனுடைய வார்த்தை. நாங்கள் எவ்வளவு தூரம் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுகின்ற இன்றைக்கு உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நம்பிக்கையும் இல்லை அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையில அதிகாரம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ராஜாவினுடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜா பாருங்கள், ஒரு பிரசிடென்ட் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால், ஹல்லேலூயா, நாங்கள் எல்லோருமே அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தான் வேணும். இன்றைக்கு ஏதோ இந்த யுத்த களத்தில் நேற்றைக்கு பார்த்திருக்கிற அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இடத்திலே கட்டாரா இருக்கணும். அங்கே அரசாங்கமே ஒரு ஆர்டர் போடுகிறது. எப்படின்னு சொல்லி சொன்னா, வெளியில ஒருவரும் வர வேண்டாம். இந்த கொரோனா டைம்ல என்ன நடந்தது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே? கொரோனா டைம்ல அங்கே அனாவசியம் வெளியில வரக்கூடாது, இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது என்று சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போடுகின்ற வேளையிலே ஜனங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. அதை விட ராஜாதி ராஜா தேவன், ஹல்லேலூயா, அவர் சொன்ன வார்த்தைகள், அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, என் வார்த்தைகளை கேட்டும் அங்கே அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனபடி அந்த வார்த்தையின் அதிகாரத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, கடன் தொல்லைகளுக்காக, ஹல்லேலூயா, இந்த நாளிலே பொருளாதார பிரச்சனைகளுக்காக, கேஸ் விலைகளுக்காக, இந்த போராட்டங்களுக்காக, இதற்கெல்லாம் பாருங்கள், நாங்கள் அங்கே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் பிரயோகிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் திருச்சபை மூலம்தான் தன்னுடைய செயல்பாட்டை செய்கிறார். திருச்சி என்பது நானும் நீங்களும் தான். வேதம் சொல்லுகிறது, அங்கே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு, ஹல்லேலூயா, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
அதுபடியா இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு 100க்கு அதிபதிக்கு தான் யார் என்பது அவனுக்கு அறிந்திருக்கிறார். ஹலே லூயா. அதுபடியாத்தான் அவன் ஜெபாலயத்தை கட்டினான். ஹலே லூயா. அங்கே தன்னுடைய ஜனங்கள், அந்த யூத ஜனங்களுக்கு அவன் உதவி செய்தான். ஹலே லூயா. அவன் அங்கே அந்த ஜனங்களுக்கு அவர் அந்த ஜனங்களை நேசித்தார். தன்னுடைய ஜனங்களை போல அவன் நேசித்தான். அவர்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டின. அவன் தான் யார் என்பதை அறிந்திருந்தான். ஆண்டவராய் இயேசு யார் என்பதை அறிந்திருந்தான். தனக்குரிய அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தான். மேலாளருக்குரிய அதிகாரத்தை அறிந்திருந்தான். அதற்கு மேலாக இயேசுனுடைய அதிகாரத்தையும் அவன் அறிந்திருந்தான். அங்கே கொலோசியர்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. நான் இப்பொழுது அதிகமாக இந்த கொலோசியர் வசனங்களை அதிகமாக நான் வாசிக்கிறேன். வாசிக்க எத்தனையோ தடவை வாசித்து விட்டேன். ஆனா அதுக்குள்ளே எத்தனையோ கருகலான சத்தியங்கள் எல்லாம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த அதிபதிகள், இந்த சத்ருவானுடைய காரியங்கள் எல்லாம் பாருங்கள். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதனுடைய இந்த அதிகாரங்கள், துரத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வியாதிகள், வருத்தங்கள், கடன்கள், பிரச்சனைகள், ஹல்லேலூயா, இமிகிரேஷன் காரியங்கள், இதற்கு எல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திருச்சபையில ஒரு பிள்ளை வந்திருக்கிறார். எத்தனையோ வருஷங்களா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கு வேறு இடங்கள்ல அந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், தேவ ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பாசம் ஜெபிக்கிறார், தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். அவருக்கு அற்புத விதமாக கடந்த காலத்தில் அந்த ஒர்க் பர்மிட் வந்து சேர்ந்தது. இதெல்லாம் பாருங்கள், இந்த துரத்தனங்கள் நமக்கு கீழே தான் அன்புக்குரியவர்களே. இன்னும் பாருங்கள், எபேசியர்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே, அப்போ அந்த அதிகாரம், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. பாருங்கள், அவரை உன்னத எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல. இது கருகலான வார்த்தைகள் போல இருக்கிறது. ஆனா அந்த வார்த்தைகள் நிறுத்தி ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்கூல்ல நாங்க படிக்கிற காலங்கள்ல ஒரு பாடம் தான் அந்த டேர்முக்கு இருக்கும். அந்த டேர்ம் பாடத்தை ஒவ்வொரு நாளும் திருப்பி படித்து மைண்டில நாங்கள் அதை பதிய வைக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை ஒருக்கா படித்து முடித்து விடுவது. அதுல இங்க சொல்லப்படுகிறது, எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. ஹல்லேலூயா. அப்ப எல்லா நாமத்துக்கும் மேலாக ஹல்லேலூயா. பேர் சொல்லுகள், நவுன், அந்த எல்லா பேர் சொல்களையும் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த பேர், கடன் என்பது ஒரு பேர் சொல். ஹல்லேலூயா. அதே போல பிள்ளைகளுடைய தடைகள், வியாதிகள், வருத்தங்கள், இவை எல்லாம் ஒரு பேர் சொல்லுகள் தான். ஹல்லேலூயா. அந்த சொல்களுக்கு, அந்த நாமத்துக்கு மேலாக ஹல்லேலூயா அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஹல்லேலூயா. பில்லுகள் வருகிறதா? பில்லுகளை தூக்கி ஆண்டவரிடத்துல காண்பித்து, ஆண்டவரே உம்முடைய பாதங்களுக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன் நான் சொல்லிவிட்டு நெகட்டிவாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடினா ஆண்டவர் இதனை பொறுப்படும். ஆண்டவரே நீர் இதை, ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீரும். எசேக்கியா அப்படித்தான் செய்தார். அவனுக்கு விரோதமான காரியங்கள், அந்த நிருபம் வந்திருந்தவளே அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று நிருபத்தை வாசித்து அங்கே அவன் நல்ல வார்த்தைகளை அவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, வேறு ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த அதிகாரத்தை நாங்கள், அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதை நாங்கள் பொறுமையோடு நாங்கள் செயல்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. அன்படினால் இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்திலே ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலே ஜெபத்துக்கூடாக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா
என்னென்ன காரியங்களுக்கு கூடாக கடந்து செல்லுகிறார்களோ அந்த 100க்கு அதிபதியினுடைய ஆண்டவரே அந்த விசுவாசத்தை, அந்த அதிகாரத்தை அவன் புரிந்து கொண்டு, அந்த அதிகாரத்தை அவன் விளங்கி கொண்டு, ஹல்லேலூயா, அந்த அதிகாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, அதே போல இயேசுவின் அதிகாரத்தையும் அவனிடத்து அந்த வார்த்தையிலே அவர் வைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவனும் ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவன் அங்கே விசுவாசித்து, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேலைக்காரன் சொஸ்தமான அதே போலதான் அன்புள்ளவர்களே, இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் திருமண தடைகளா இருக்கலாம், ஹல்லேலூயா, இன்னொரு காரியமா இருந்தாலும் அந்த வார்த்தையின் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே, அவர்களுடைய ஆண்டவரே சிந்தன மண்டலங்களிலே தேவனுடைய வார்த்தையை நான் பிரயோகிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆண்டவரே, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, உபாகமம் 28 சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயே ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனே நிறைவேற வேணுமாய் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய களஞ்சியங்களும் பூர்ணமா நிரம்புகிறபடியா சூத்திரம். ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் மேல் ஆண்டவரே நீர் கைகளை வைக்கிறீர், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, ஆண்டவரே உம்மாலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தடைகள் விலகுகிறது, வியாதிகள் நீங்குகிறது அப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, சங்கீதம் 46 சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே யுத்தங்களை நீர் ஓய பண்ணுகிறீர், ஈட்டிய முறிக்கிறீர் ஐயா, வில்லை ஒட்டிக்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த தேசங்களுக்காக நாங்க செபிக்கிறோம், தேசத்தின் அதிபதிகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்தின் அதிபதிகளுக்கு ஞானத்தை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டவிழ்கிறோம். தேசத்தின் அதிபதிகளுக்கு ஆண்டவரே போர் வேண்டாம், யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, ஈரான் தேசத்திலே இருக்கிற அதிபதிகள் மேல் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, இஸ்ரேல் தேசத்து அதிபதிகள் மேல் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்து அதிபதி மேல் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா ஒரு பேச்சு வார்த்தைக்கு ஆண்டவரே அப்பா ஒரு சமரசத்தை உண்டு பண்ண ஆண்டவரே சரியான ஆலோசகர்களை எழுப்பி தர வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த போர்ல ஒரு சலிப்பு உண்டு ஆக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்கள் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீரே காத்துக்கொள்ளும், நீரே ஆவியானவரே வழி நடத்தும் ஐயா, உதவி செய்யும் ஐயா ராஜா. உம்முடைய கரத்திலே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் அம்மா. ஆமேன், ஆமேன், ஆமேன் அப்பா. அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள் பாஸ்டர். கர்த்தரின் மேலுமாக உங்களோட இருப்ப கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையான வார்த்தை என்னையும் தொட்டுச்சு. என மனுஷர் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எங்களை பிளப்படுத்துகிற கர்த்தரால் எங்களுக்கு சகலத்தையும் செய்ய முடியுமா இருக்கிறது. அப்படியே உங்களோட வார்த்தை எங்களை தொட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். God bless you. Amen. Bless you, bless you. Amen.